தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 18வது அதிகாரம். வெக்காமை. 175வது குறள். அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயின். இந்த குறளின் விளக்கம். ஒருவன் எவரிடத்திலிருந்தும் பொருளை கவர நினைத்து பொருந்தாதவற்றை செய்தால் நுட்பமாகவும் விரிவானதாகவும் வளர்ந்த அவனது அறிவால் எந்த பயனும் இல்லை. அதாவது ஒருத்தர் யார்கிட்டதா பிறர் பொருளை யாரோட பொருளையாவது கவரணும்னு ஆசைப்பட்டு பிறர் பொருளை அடைய நினைக்கிற ஒருத்தர் அந்த சூழலுக்கு பொருந்தாத ஒரு செயலை செஞ்சு அந்த பொருளை அடையணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பெரிய நுட்பமான அறிவானவர்களாகவும் விரிவான அறிவு உடையவராக இருந்தாலும் கூட அவரோட அந்த அறிவுனால் ஒரு பயனுமே இல்லையாம். எத்தனை பெரிய அறிவாற்றல் நிறைந்த சிறந்த பண்பாளராக விரிவான அறிவாளராக இருந்தாலும் கூட அந்த அறிவால் ஒரு பயனும் வரப்போகிறது இல்லையா. பிறர் பொருளை அடைகிறதுக்கு நினைக்கிற ஒருத்தர் மிக சிறந்த அறிவாற்றல் உடையவராகவும் சிறந்த ஞானியாகவும் எப்பேற்பட்ட நல்ல மனிதராக இருந்தாலும் அவரோட நல்ல பண்பு நல்ல அறிவால் இந்த உலகத்துக்கு ஒரு பயனும் இல்லையா, அவருக்கும் எந்த பயனும் இல்லையா. யாரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றை செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன? ஒரு பயனும் இல்லை. பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்களை செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பரந்த அறிவினால் அவருக்கு ஆகும் பயன்தான் என்ன? அதாவது நிறைய கற்று அவர் ஒரு பெரிய அறிவாளராக இருப்பார், நுட்பமான அறிவாளராக இருப்பார், நிறைய கல்வி அறிவு நிறைந்த செறிந்த ஒரு அறிவாற்றல் மிக்க பேரறிஞராக இருப்பார். அப்படியாப்பட்டவராக இருந்தால் கூட பிறர் பொருளை கவர ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு அந்த அறிவுனால் ஒரு பயனுமே இல்லையாம். அந்த அறிவு அவருக்கு எதற்கு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். யாராயிருப்பினும் அவரது உடைமையை அறவழிக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்துணரும் நுண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன்? எப்படியாப்பட்டவராக இருந்தால் கூட பிறர் பொருளை கவர நினைக்கிற அவருக்கு பிற பொருளை அடைய நினைக்கிற பிறர் பொருளை திருட்டுன்னு கூட அதை சொல்லலாம். பிறர் பொருளை திருடி அபகரிக்க நினைக்கிற ஒருத்தர் மிகப்பெரிய நுண்ணிய பகுப்பாளராக ஒரு நிறைய விஷயங்களை பகுத்தாய்வு செய்கிற ஒரு பண்பாளராக இருந்தால் கூட அந்த அறிவால் அவருக்கு ஒரு பயனும் இல்லையாம். ஒரு பிறர் பொருள் கவரக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறத வள்ளுவர் இந்த 10 குறள்லையும் ஒவ்வொரு எல்லா குறளோட அந்த பொருள் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ரொம்ப தனித்தனியாக எடுத்துக்காட்டோட சொல்லியிருப்பார்.